தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள், யார் யாருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? பாலவேல், அதாவது மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைத்து மதிப்பிட்டதில் 200 கோடி அளவில் முறைகேடு நடந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தனர். இந்த சூழலில் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனசேகர், கார்த்திக், பாலமுருகன் உள்ளிட்ட 8 பேர் தனித்தனியாக தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காரணம், தற்பொழுதுதான் கணினிகள் மற்றும் ஆவணங்கள், தொழில்நுட்ப கருவிகள் கைப்பற்றப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே தற்போது ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அதாவது 3 பேருக்கு, தனசேகர், கார்த்திக், பாலமுருகன் ஆகிய 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர் நிபந்தனையுடன். மற்றவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து விரிவான விவாதத்திற்காக வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.